காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா எஸ்எஸ் எக்ஸாம் கேட்டிருக்காங்க. அதாவது அசல் 10,000 வட்டி ஆண்டுக்கு 14% கூட்டு வட்டி காலம் 2 5 வகுத்தல் 7 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி தொகை எவ்வளவு கேட்கறாங்க. ஸோ கூட்டு வட்டியில இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில 2026ஆம் ஆண்டு வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி மற்றும் போலீஸ் எக்ஸாமுக்கான எஸ்பெஷலி மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு தனியா ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. ஸோ கிளாஸஸ் பத்தி வேற ஏதாவது டீட்டெயில் வேணும்னா மேல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அசல் 10,000 வட்டி ஆண்டுக்கு 14% கூட்டு வட்டி காலம் 2 5 வகுத்தல் 7 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி தொகை காணுங்கிறாங்க. கூட்டு வட்டியில இந்த மாடல் சமைக்கிறாங்களா ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற அசல் எடுத்துக்காங்க 10,000 பெருக்கல். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க வருஷம் 2 வருஷம் 5 வகுத்தல் 7 ஆண்டு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த 2 வருஷம் மட்டும் எடுத்துக்காங்க. நெக்ஸ்ட் வட்டி 14% அப்படிங்கிறாங்க. 14% எழுதுவோம் 14 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 எழுதுவோம். ஸோ இந்த பேஸ் வேல்யூ 100 அப்படியே டினாமினேட்டர் போட்டுருக்காங்க. 100 அப்படியே போட்டுருங்க. ரெண்டையும் ஆட் பண்ணி 100 + 14 114 இன்ட்டு 114 வகுத்தல் 100. ஸோ 2 வருஷத்துக்கு நம்ம 2 டைம் போட்டோம். ஒருவேளை 3 வருஷம் வந்துச்சுன்னா 3 டைம் போடணும். இன்ட்டு நெக்ஸ்ட் பாருங்க இங்க 5 வகுத்தல் 7 இருக்குது. ஸோ இந்த 5 வகுத்தல் 7 இன்ட்டு இந்த வட்டி 14%. ஸோ 14 7 வகுத்தா 2 2 5 10%. ஸோ 10% எழுதுவோம் 10 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 எழுதுவோம். ஸோ இந்த பேஸ் வேல்யூ 100 அப்படியே போட்டுருங்க. ரெண்டையும் ஆட் பண்ணி நியூமரேட்டர்ல போடணும். எப்பவுமே 100 + 10 110 ரெண்டை ஆட் பண்ணி நியூமரேட்டர்ல போடணும். நெக்ஸ்ட் இங்க ஒரு 4 ஜீரோ இருக்குது. இந்த 4 ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். இங்க ஒரு ஜீரோ இருக்குது. இங்க ஒரு ஜீரோ அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்குது 114 114 இன்ட்டு 114 இன்ட்டு 11. ஸோ அது அப்படியே பெருக்கணுமா 1,42,956 வரும். ஸோ வகுத்துல ஒரு 10 இருக்குது பாருங்க. அப்போ ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். ஸோ அப்போ ரவுண்ட் பண்ணுமா 14,296. ஸோ இது பார்த்தோம்னா டோட்டல் அமௌண்ட் மொத்த தொகை வட்டி பிளஸ் அசல் ரெண்டும் சேர்ந்தது தான் இந்த 14,291 அப்படிங்கிறது. ஸோ ஒரு சில டைம் இப்படியும் கேட்பாங்க அமௌண்ட் கேட்பாங்க அதாவது மொத்த தொகை கேட்பாங்க. கேட்டாங்கன்னா நம்ம அப்படியே டேரக்டா எடுத்து போட்டுக்கலாம். இங்கே கூட்டு வட்டி மட்டும் தான் கேட்குறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும் மொத்த தொகையில வந்து அசலை மைனஸ் பண்ணும். ஸோ 10,000 அசல் எவ்வளவு 10,000 மைனஸ் பண்ணுமா 4,296 ரூபாய். ஸோ இது பார்த்தோம்னா கூட்டு வட்டி இன்ட்ரெஸ்ட் மட்டும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.